ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம பார்த்து கடந்து போக போகிறோம். சாம்பலுக்கு பதிலாக எனக்கு சிங்காரத்தை தருவார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை தருவார், சோர்ந்து போகிறவனை பலப்படுத்தி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரு ரொம்ப துக்கமா வந்திருக்கிறீங்க? நான் உக்கிரத்தின் மண்டல உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சிஸ்டர். என் வாழ்க்கை யாருக்குமே வேணான்னு யாரு ரொம்ப 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 நொந்து போய் வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் இந்த ஜெபம், உங்களுக்காக தான். நான் கடக்கிற பாதை யாரும் கடக்க முடியாது. நான் வடிக்கிற கண்ணீருக்கு வார்த்தையே இல்லை, தலையண கண்ணீரால நலையுது. இதுக்கு மேல சிலுவையை சுமக்க எனக்கு பலன் இல்லைன்னு யாரு சொல்றீங்களோ, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு தந்த நாள், இதிலே களி கூறுவோம். ஒடுங்கி போன ஆவிய அகற்றி ஒரு உற்சாகத்தின் ஆவி, மன மகிழ்ச்சியின் ஆவி, பலப்படுத்துகிற ஆவியை தருவதற்குத்தான் ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை பத்தி நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்துல ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு விசேஷித்த ஜெபத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி, ஒரு நாள் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கடந்த 40 நாட்கள் லெந்து நாட்களை எல்லா கிறிஸ்தவர்களும் ஆசரிச்சாங்க, ஆமாவா? சில பேர் நான்வெஜ் சாப்பிடாம, சில பேர் ரொம்ப சிம்பிளான உணவை சாப்பிட்டு கொண்டு. ஏன்? ஆண்டவர் தான் உயிர் தேர்ந்தாச்சுல்ல, ஏன் நான் லெந்து காலங்களை ஆசரிக்கணும்? என் கூட நீ சிலுவையில் அறையப்படணும், என் கூட நீ பாட அனுபவிக்கணும், என் கூட நீ உயிர் தேர்தல்ல பங்கடையணும், அப்பதான் நீ என் கூட ஆளுகை செய்வ ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அப்ப அவரது பாடுகளை நான் நினைவு கூறணும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம். சிலுவையின் சாக்கியங்கள் என்ன? சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இனி எனக்கு நோய் இல்ல, இனி எனக்கு பேய் இல்ல, கண்ணீர் இல்ல, புலம்பல் இல்ல, அழுகை இல்ல, எதுவுமே இல்ல. ஏன் தெரியுமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமாவா? இது எல்லாம் சிலுவையினுடைய சாக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில சாக்கியங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு, சில சாக்கியங்கள்ல நான் இன்னும் பங்கடையல. சோ லெட் இட் பி. அதை பத்தி நான் பேச போறது இல்லை. அதை காட்டிலும் ஆஸ்தானமான அடித்தளமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு விளையாட்டா பேசிதான் பழக்கம், அப்படிதான் வரும். என்னோட ஸ்லாங்கும் காமெடியா இருக்கும். நீங்க எந்த ஊர்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரிஞ்சா சரி, ஓகே? அது எல்லாம் கலந்தடிப்பேன், ரைட்? ஒரு பாட்டி செத்து போச்சுன்னு வைங்களேன், போய் புகழுவோம். அப்படி சமைச்சியே, அவ்வளோ நல்லா இருந்தியே, அப்படி இருந்தியே, இப்படி இருந்தியே. நான் சொல்றது ஏதாவது அதுக்கு தெரிய போதா? ஆனா உயிரோட இருக்கும் போது அந்த பாட்டி கிட்ட போய், நீ என்ன அழகா சமைக்கிற தெரியுமா, நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, 4 வார்த்தை சொல்லி இருந்தா அந்த பாட்டி இன்னும் 5 வருஷம் வாழ்ந்திருக்கும். நம்ம சொல்ல மாட்டோம். உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் தான் அப்படி இருக்கிறியோ, நீ எப்ப போய் தொலை வேணும், போய்விட்ட பின்போ மெச்சுக்கொள்வான். அச்சோ போயிடுச்சே, மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்? மரணத்துக்கு ஒரு பவர் இருக்கு. There is some sentiment on it. அது வரைக்கும் அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி 1 கோடி வார்த்தை பேசியிருக்கோம், ஏ கிழவி கொஞ்சம் வாய மூடணும். ஆனா பாட்டி செத்த பிறகு சாகும் போது பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா உனக்கு என்ன? அதுக்கு முன்னாடி பாட்டி பேசுனதெல்லாம் நீ கேட்டியா? The thing is, அவங்க செத்து போயிட்டாங்கன்னும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லி இருந்தா it has meaning on it. ஏதோ அது சரி, எப்படி உயிர் போச்சு? ஒரு கியூரியஸ், ஆனு போச்சா, ஆனு போச்சா, எப்படி போச்சு உயிர்? கண்ணு 2 மேல போச்சு, ஆஹா ஆனு மூச்சு வாங்குச்சு, ஆஹா, அப்புறம் அப்படியே போயிருச்சு. இங்க போயிரும், ஓ நம்மளுக்கும் இப்படிதான் போவோமோ?
we have some curious on death. டெட் பாடியை போய் அவ்வளோ லேஸில் தொட்டுற மாட்டோம். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா தொடுவோம். எங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சவக்கிடங்கு கிட்ட போங்கலாம் பார்ப்போம், தனியா போக மாட்டோம். ஏன்? என்னமோ அது காத்துல அந்த பிணத்தோட முடி அசைஞ்சாலும் நம்மளுக்கு என்னமோ தோணும், என்னடா முடி அசையுது. என் இயேசுவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு வசனத்தை படிக்கலாமா? மத்தேயு ரொம்ப அழகாக அதை எழுதுகிறார். மத்தேயு 27வது அதிகாரத்தின் 50வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். The very moment Christ died on the cross, உயிரை விட்ட உடனே ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாய் இரண்டாக கிழிந்தது. ஓகே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய ஸ்லாக்கியங்களை நம்ம எல்லாரும் தியானிச்சிருக்கிறோம். ஆனா இறந்த உடனே ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் சொன்னேன், death has some curious. அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி உயிர் போவோம் நம்மளுக்கு தெரியுமா? இந்த மாதிரி மரணத்தை குறித்த ஒரு எல்லாரும் மறிக்க தான் போகிறோம். பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்பு என்பது சர்வ நிச்சயம். பட் ஸ்டில் தென் வாழ்கிற காலத்தில் மரணத்தை குறித்த ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. உடம்புல ஒரு கட்டி வந்துச்சா, இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ, இதில் நான் செத்து போயிடுவேனோ, என்னைக்கும் சாகதான் போகிறோம். ஆனால் மரணத்தின் மேலே ஒரு பயம். அப்போ மரணத்தப்போ பேசுகிற வார்த்தையில் ஒரு சுவாரஸ்யம். உயிர் போகும்போது இந்த சுவாரஸ்யம் மனுஷனுக்குள்ள இருக்குது. சரித்திரத்தை 2ஆய் பிரித்த ஒரு சரித்திர நாயகன் மரணம் அடைகிறார், ஜீவனை விட்டார். விட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? முதல்ல இந்த திரைச்சீலை கிழிந்ததற்கான காரணம் தான் ரொம்ப 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 முக்கியமான அடித்தளமான ஆஸ்தானமான ஒரு விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரைச்சீலையினோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த சாரி மாதிரி ஒரு ஸ்கிரீனு நினைக்கிறோம். இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருக்கும். பிராகாரத்தில் எல்லாரும் வரலாம். விசுவாச மக்கள், ரட்சிக்கப்படாதவங்க கூட வரலாம். குழந்தைகள், வாலிபர்கள் whomever they can come and sit together. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மேபி நான் இங்க இருக்கிறவங்க குறிப்பிட்டவங்க தான் அங்க வர முடியும். பட் there is a place called Holy of Holies ஒன்று இருக்கும். அது எப்படின்னா, அதுல பிரதான ஆசாரியன் தவிர ஒருத்தன் கூட உள்ள போக முடியாது. உள்ள போனா என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெல்லு கட்டி தொங்க விடுவாங்க. டாங்கு டாங்கு டாங்குன்னு அது அடிக்கும். சத்தம் கேட்குற வரைக்கும் பாஸ்டர் உயிரோட இருக்கிறார். பெல்லு சத்தம் கேட்டுச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், ஆர் யூ தேர்? எஸ் ஐ ஆம் ஹியர். அப்படி இல்லைன்னா செத்த எலியை எப்படி வாழை பிடிச்சி அப்படி தூக்கி குப்பையில போடுவோமோ அந்த மாதிரி கயிறை பிடிச்சி, ஏன் உள்ள யாரு போனாலும் வரிசை அவ்வளவுதான், மெகா டெத் ஆகி போயிடும். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும், துளிர்த்த ஆரோனின் கோல் இருக்கும், சமூக தப்பங்கள் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அதை யாரும் பார்க்க கூட முடியாது. அதுக்குத்தான் அந்த திரை போடப்பட்டிருக்கும். இந்த ஆசாரியனுமே பாவம் இல்லாம பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தாலும், ஒரு துளி பாவம் கூட இல்லாம இருந்தாலுமே ஒரு தூப கலசம் இருக்கும். அதுல வெள்ளை போலத்தை போட்டு புகை அப்படியே மூச்சு முற்ற அளவு புகையில தன்னுடைய முகம், தன்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டுதான் தேவனிடத்திற்கு போக முடியும். ஏன்னா ஆண்டவரை பார்த்தா இவன் செத்து போயிடுவான். So this much of பெரிய கேப். தெய்வத்தை ஒரு சாமானியன் போய் சந்திக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கேப்பு கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்தது. அது எப்படி இருக்குன்னு பார்க்க கூட முடியாது. அதுக்கு தான் அந்த திரைச்சீலை. இந்த திரைச்சீலை எப்படி இருக்கும்? நான் பார்க்குற மாதிரி ஒரு புடவையோ இங்கே மாட்டி இருக்கிற ஸ்கிரீன் மாதிரியோ இருக்காது. 60 அடி உயரத்துக்கு இருக்கும். மனுஷன் எத்தனை அடி? கொஞ்சம் உயரமா இருக்கிறவங்களே 6 அடி தான் இருப்பாங்க. நம்மெல்லாம் அதை விட கம்மி. 60 அடி உயரம் இருக்கும். அதோட திக்னஸ் மட்டும் இது வந்து ஒரு எம்எம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்எம்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு? 2 அடி திக்கா இருக்கும். எத்தனை அடி? அதை அறுக்கிறதுக்கு கூட மிஷின் வேணும்.
300 அல்லது 400 ஆண்கள் சேர்ந்து தான் தூக்கி அதை மாட்டணும். அவ்வளோ வெயிட். அத்து விழுந்துச்சுன்னா இருக்கிற அத்தனை பேரும் மறுகையாதான். அவ்வளோ திக்கு. இந்த திரைச்சீலை மாட்டப்பட்டிருக்கும். பிரதான ஆசாரியன் உட்பிரவேசிக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 4 புஜபல பராக்கிரமசாலிகள் கயிறு கட்டி அதை நகர்த்துவாங்க. தெரியாம விட்டாங்கன்னா பிரதான ஆசிரியன் குப்புற அடிச்சு மூக்கு பேந்துரும். அவ்வளோ திக்கு. மெதுவா இழுத்து ஆசாரியன் உள்ள போன பிறகு மெதுவா க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவு தடி திரைச்சீலை. இப்ப பைபிளை பார்க்காம சொல்லணும், இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது திரைச்சாலை கீழிருந்து மேல் தொடங்கி கிழிந்ததா, மேல் தொடங்கி கீழ் கிழிந்ததா? யா, கரெக்ட். ஏன் தெரியுமா? கீழிருந்து கிழிக்கணும்னாலே மனுஷனால அது முடியாது. அது அவ்வளோ திக்கு. அதுக்கு மிஷின் வேணும், பிடிக்கிறதுக்கு நல்ல பேர், 4 பேர்ல அதுக்கு மேலேயே வேணும். மேல் தொடங்கி கீழாய் அது கிழிவதற்கு சாத்திய கூறுகளே இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் மரணம் அதை நடப்பித்ததற்கு என்ன காரணம்? கைதட்டலாம். அவ்வளவு பெரிய தடிமனான அந்த திரைச்சீலை எதற்காக தெரியுமா கிழிஞ்சது? நான் உனக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டேன். இனி நீ என்னோடு கூட நேரடியா தொடர்பு கொள்ளலாம். உனக்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்லை, தூபகலசம் தேவையில்லை, பரிசுத்தமா நீ இருந்துதான் ஆகணும்னு இல்லை. நீ அழுக்கோட வந்தா கூட நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். நான் பரிசுத்தனா இருக்கிறது போல நீ பரிசுத்தனா இரு. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, சூலமித்திய உன் முகத்தை எனக்கு காண்பி, எனக்கு முதுக காட்டாத. உன் முக ரூபம் எப்படி இருந்தாலும் நான் பார்க்கிறேன். முகமுமாய் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று தெய்வம் அநாதி திட்டம் கொண்டதன் காரணம் அவருடைய மரணத்திலே தேவாலயத்தின் திரைச்சி மேலிருந்து கீழாய் கிழிக்கப்பட்டது. தெய்வத்தினுடைய மகா செயல். மனுக்குலம் தெய்வத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆனந்த திட்டம், தீர்மானம் அங்கு அமலாக்கப்பட்டது. அல்லேலூயா. சோ எனக்கு பாஸ்டர் வேணும், மெய்ப்பன் வேணும். மெய்ப்பன் இல்லைன்னா மந்தைகள் சிதறடிக்கப்படும். எனக்கு தலைவன் வேணும், ஆலோசகர் வேணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆளுகிற பென்யமீன் எனக்கு வேணும். என்ன ஆராதனை வழி நடத்துகிறதற்கு எனக்கு வழிகாட்டி வேணும். சர்வ நிச்சயம். ஆனால் என்னுடைய தனி ஜெபம் என்பது நான் எந்த நேரமும் எப்ப வேணாலும், எவ்வளவு பாவத்துல இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமத்துல இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், அப்பா பிதாவேன்னு நான் கூப்பிடும் பொழுது அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினால, that very moment, the very moment I call upon the name of God, ஆண்டவர் எனக்கு முகமுகமாய் பிரத்யட்சமாய் தமது கிருபையை கொடுக்க வேண்டும் என்றது தீர்மானமாயிற்று. இந்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனா தனி ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கூட்டத்தோட கோயிந்தா எல்லாரும் போடுவோம், சந்தோஷம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி வாசிச்சா நான் பாடிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் பிரசங்கம் பண்ண முடியாது. காட் பிளஸ். ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க. அப்போ ஆலயத்துக்கு போலான்னு தாவீது சொல்லும் பொழுது 10 பேர் வஸ்திரத்தை தொங்கு பிடிச்சுக்கிட்டு, ஓ ஆண்டவரை ஆராதிக்க நானும் வரேன். ஆலயம் வருவது நல்லது. அதை விட அடித்தளமான சிலுவையின் ஆசீர்வாதம் நானும் தேவனும் தனியாக உறவு கொள்ளுகிற அந்த உறவு. Am I giving importance to that relationship? அந்த உறவுக்கு உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுச்சுன்னா யாரும் எதிர்பார்க்காம சத்தமா தட்டிருங்க. அதுதான் உண்மையான கைத்தட்டல். கைத்தட்டுங்கன்னு சொல்லி சொல்லி தட்டுறது உண்மையே இல்லை. கை தட்டுறதுக்கு அடையாளம், ஐயோ நீ சூப்பரா பேசிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் அதை ரிசீவ் பண்றேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் வந்த உடனே
ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படி கோரஸா ஐ ரிசீவ் அப்படி கத்துவாங்க. யாரும் சொல்லாம அவங்களே ஏஞ்சி நின்னுக்குவாங்க. அப்படி வார்த்தைகளை எனக்குன்னு ஏற்றுக்கொள்றதுனால அவங்க ஒன்றும் குறைஞ்சு போயிடல, நம்மளை விட நல்லா தான் இருக்காங்க. அல்லேலூயா. அதனால நம்மளும் கை தட்டலாம், சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். தோணுச்சுன்னா எந்திரிச்சு கூட நின்னுக்கலாம். சொல்லி சொன்னாதான் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். தானா வந்தா தட் இஸ் மோஸ்ட் வெல்கம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனுஷனோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற தெய்வம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷன் தேவனை தேடினானா தெரியாது எனக்கு, ஆனா தெய்வம் தான் மனுஷனை தேடி 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 வருவார். ஆமா, அதானே நீ எங்க இருக்கிற தேடுவாரு. இவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பார் தலைவர். இதே மாதிரிதான் எல்லா இடங்களிலும். அப்புறம் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்புறம் விட்டு போயிரும், திருப்பியும் தொழுது கொள்வாங்க, அப்புறம் விட்டு போயிரும். அப்புறம் மனதா கழுத்து உள்ளவர்கள் ஆயிடுவாங்க. ஆண்டவர் விற்று போடுவாரு. ஆண்டவருக்கே மனசு கேட்காது. நியாயாதிபதியை எழுப்புவாரு, தீர்க்கதரிசியை எழுப்புவாரு, ராஜாக்களை எழுப்புவாரு. அவங்கள இவங்களை எழுப்பி 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 ஃபெடப் ஆயிட்டாரு. அதுக்குள்ள பழைய ஏற்பாட்டு முடிஞ்சிருச்சு. சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவே நமக்காக தியாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் மனுக்குலத்தோடு இருந்த அந்த பிரிவினையை ஆண்டவர் ஒருங்கிணைத்தார். அந்த ஒருங்கிணைப்புல நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வா, கிருபாசன தண்டை நெருங்குவோம், கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கருத்தில் ஏந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேருகிற அந்த அனந்த பாக்கியத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் இணைத்தார். அல்லேலூயா. ஒரு 300 வருஷம், ரொம்ப வேண்டாம், 300 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா இந்த பைபிள் என்னுடைய தாய்மொழி ஆகிய தமிழ்ல இல்லை, எபிரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகள்ல. நம்மளுக்கு தமிழை விட்டா என்ன லாங்குவேஜ் தெரியும்? இங்கிலீஷே அரையும் குறை, ஹிந்தி சுத்தம். இதுல எபிரேயு கிரேக்க படிச்சுட்டு வந்து இங்க ஒருத்தர் பைபிள் படிச்சா தமிழ்ல பண்ணாலே நம்ம தூங்குவோம். அந்த லாங்குவேஜ்ல படிச்சா நமக்கு ஏதாவது புரியுமா? நாம பாட்டுக்கு உக்காந்துட்டு போவோம். ஆண்டவர் என்ன பேசுறாரு நமக்கு தெரியாது. தூங்குறவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், நான் எங்க போனாலும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். யாராவது தூங்குறீங்களா? பக்கத்துல யாராவது தூங்குனா அந்த கதை கேட்டுட்டு தூங்குங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அள்ள தூங்கிட்டாங்களாம் பாட்டி. பாஸ்டர் சொன்னாராம், பரலோகத்துக்கு போறவங்க எல்லாம் எழுந்திருக்கப்பா அப்படின்னு சொன்னாராம். யாருக்கெல்லாம் பரலோகம் போனோம் ஆசை, உடனே எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. வெரி குட், நீங்க எல்லாரும் கண்டிப்பா பரலோகத்தை தூதர்கள் நிரப்புறாங்களோ இல்லையா, நீங்க தான் நிரப்புவீங்க. பரலோகம் நிரப்பும் போராட்ட வீரர்கள்னு கைத்தட்டி உட்கார வச்சுட்டாரு, உட்காந்துட்டாங்க. சரி சரி, இப்போ நரகத்துக்கு போறவங்க எந்திரிங்க. தூங்கின பாட்டி சடசடன்னு எல்லாரும் உட்கார்ந்த சத்தத்துல கண்ணை திறந்துட்டாங்க. என்ன எந்திரிச்சு நின்னுட்டாங்க. பார்த்தா எல்லாம் உட்காந்துட்டாங்க, பாட்டி மட்டும் நிக்கிறாங்க. பாட்டி பாட்டி எங்க போறதுக்கு நிக்கிறீங்கன்னு கேட்டாரு பாஸ்டர். பாட்டி ஒண்ணுமே யோசிக்காம, பாஸ்டரையா நீங்களும் நானும் தான் நிக்கிறோம், எங்க போனாலும் ஒன்னா போலாம். யாராவது தூங்குனீங்கன்னா நீங்க இருக்கிறவங்களையும் நரகத்துக்கு கூட்டு போறீங்கன்னு அர்த்தம். யாரும் தூங்க கூடாது. அல்லேலூயா. எங்க சர்ச்சிலே சில பேர் தூங்குவாங்க, எனக்கு கோவம்லாம் வராது. இங்கேயாச்சும் தூங்குற என்ன கொடுமையோ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன்,
ஆண்டவருடைய சன்னிதான தண்டைக்கு வரும் பொழுது இது எபிரேய கிரேக்கத்துல படிச்சா நமக்கு ஏதாவது புரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல இல்ல, அவரவர் அச்சரத்துல அவரவர் பாஷையில படிச்சாதான் நான் ஆண்டவரோட என் பாஷையில தொடர்பு கொள்ள முடியும்னு பரிசுத்தவான்களை அனுப்பி அம்மா பாஷையில அதை மொழிபெயர்த்து மொழியாக்கம் பண்ணி இன்னைக்கு நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். இதனுடைய மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்கிறோமா? டெய்லி மன்னாவா இதை நான் புசிக்கிறேனா? எனக்கு பிசாசு, ஒருத்தவங்க பிசாசு வேன பேய் ஆடுனா உடனே பாஸ்டருக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்துல போகணும் நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் பிசாசு போகும். வசனம் என்பது பட்டயம். பட்டயத்துக்கு தெரியாது, எடுக்கிறவனுக்கு அதை கரெக்டா பிடிக்க தெரியுமா இல்லையான்னு. யாரு வெட்டுனாலும் அது வெட்டும். இது விதை. இதை ஊன்றவனுக்கு அந்த விதைக்கு தெரியாது. ஊன்றவன் அக்ரி படிச்சிருக்கானா பைத்தியக்காரனானு கூட தெரியாது. யாரு ஊனுனாலும் இது விளையும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தெய்வம். இதனுடைய சாராம்சம் யாருனாலும் இதை கைகளில் ஏந்தி கொள்ளலாம். ஏன் நான் பேசுற வார்த்தையிலும் ஆண்டவர் இருக்கிறார், நீங்க பேசுற வார்த்தையிலும் ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தோடு நேரம் காலம் எதையும் பார்க்காம தொடர்பு கொள்ளுகிறேனா? நான் இப்பதான் செய்திக்கே வரப்போறேன். This is just an introduction. பைபிளை திறக்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நான் சொல்லுகிற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இருபதாவது வசனத்தை வாசிக்கலாமா? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தினுடைய முதல் வரி என்ன? சில நாள் சென்ற பின்பு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொல்லுகிறேன், பல நாள் கேட்கப்படாத ஜெபங்கள். அந்த வசனம் அந்த இடத்துல சில நாள் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவள் அப்புறம் இல்ல அதுக்கு முந்தின வசனம், அவர்கள் அதிகாலையே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஒரு நிமிஷம். பல நாள் கேட்கப்படாத ஜெபம் ஒரே நாளில் கேட்கப்பட்டுருச்சு. தட் வெரி டே ஆண்டவர் அன்னாளை நினைத்து அருளினார். ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு மாதிரி மருத்துவம் வளரல. சில நாள் ஆன பிறகுதான் அவ கர்ப்பவதின்னு அவளால கண்டுபிடிக்க. அந்த சில நாள், அங்க சில நாள், உண்மையிலே பல நாள் ஜெபம் ஒரே நாள் பதில். யாராவது பல நாள் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பதில் இல்லை சொல்றீங்களா? ஒரே நாள் பதில் ஆண்டவரால கொடுக்க முடியும். ஓகே, பல நாள் ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் பெறுவது அது இஸ் இட் ஈஸி? சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு 3 பதில் ஆண்டவர் சொல்வார். ஆம், இல்லை, காத்திரு. ஆம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்பன்னு சொல்ல மாட்டார். நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும். சில நேரத்தில் உடனே பதில் சொல்ல மாட்டார். காத்திருக்கணும். சில நேரத்தில் இல்லைன்னே சொல்லிடுவார். நமக்கு தெரியாது. ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார்னு காத்துட்டு கிடப்போம். நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமான்களுக்கு தேவன் தருகிற பெரிய பரிசு கேட்கப்படாத ஜெபங்கள். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்வதற்கு வழி செய்வார். அப்ப இந்த வசனம் எங்க நிறைவேறும்? இந்த வசனம் நிறைவேறதுக்கு பின்னாடி சில சூத்திரங்கள் இருக்கு. கணக்கில் போடுவோம்ல, ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா என்னுடைய பல நாள் ஜெபம் ஒரே நாளுக்கு பதில் கிடைக்கும். அது எப்படின்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்பது ஜெபம் கேட்டீரையா மைனர்.
ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஆண்டவருக்கு பேரே என்னதான்? ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். ஏன்னா நானும் மூஞ்சி போகிறதுக்கு முன்னாடி, சோர்ந்து போகிறதுக்கு முன்னாடி, என் கண்ணீரெல்லாம் வத்தி போகிறதுக்கு முன்னாடி பதில் தருவேன்னு சொன்னீங்கல்லப்பா. அல்லேலூயா. இது எவ்வளவு பல நாள் ஜெபமா இருக்கும் அண்ணாளுக்கு. அண்ணாளுடைய சொந்த தங்கச்சி பெனினாள், உங்களுக்கு தெரியுமா? அந்த காலங்களில் மூத்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா குறிப்பிட்ட வருஷம் பார்த்துட்டு கட்டாயமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மனசு இப்படி இருக்கும். அவளுடைய சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அவளுக்கு எத்தனை குமாரரா? 10 குமாரர். 10 பேர் குமாரர்னா 30 வயசு மதிச்சாதான் அவங்கள புருஷர்ன்ற கணக்குல வரும் யூத குலத்துல. 10 பேரும் 20 வயசுக்கு மேலன்னா எத்தனை அண்ணாள் கொஞ்சம் பாட்டி தான் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஒரு டெலிவரி வீட்டில் தானே நடக்கும். அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ். அந்த குழந்தை கூட உங்க கையில கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ சபிக்கப்பட்டவள், பிள்ளையற்றவள். என்னவா? சபிக்கப்பட்டவள். ரொம்ப பார்ஷாலிட்டி. அந்த 10 புள்ள பெக்கும் போது அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒரு பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுல இருந்து டெலிவரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், இவங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். அந்த குழந்தைங்களை இவங்க எதுவும் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. இப்படி ஒரு அடி அடிச்சா கூட பெற்றிருந்தாலும் உனக்கு தெரியும் என்னென்ன வார்த்தை சொல்லி இருப்பாங்க. அவள் தினம் மனமடி வாக்குவாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வேதனையினுடைய உச்ச கட்டம். கணவர் நல்லவர், எல்கானா நீதிமான். அவர் ஆறுதல் என்ன தெரியுமா சொல்வாரு? 10 குமாரரை பார்க்கலாம். அந்த அன்பான கணவனுடைய வார்த்தை கூட அண்ணாளுடைய துக்கத்தை ஆற்ற முடியல. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் நீட்டப்படாம எந்தக்கும் ஆறாது. No man can pacify my pain. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என் இருதயத்தை ஆற்றாது. எந்த மனித கரங்களும் என் கண்ணீரை தொடச்சாலும் என் துக்கம் ஆறாது. தெய்வத்தினுடைய கரம் நீட்டப்படுமானார், ஆண்டவருடைய ஆறுதலிக்கிற கரம் நீட்டப்படுமானார், அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த மதுர வார்த்தை என் இருதயத்தின் காயங்களை ஆற்றும். காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியர். கேட்க வேண்டியவர் இடத்துல அவ கேட்கிறா. எங்க போய் கேட்கிறா? பாஸ்டர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? வாசல்லையே. நீங்க மனசு நொந்து போய் வரீங்க. பாஸ்டர் அங்க இருக்காங்கன்னு வைங்களேன், கும்பிட போன தெய்வம் மாதிரி குறுக்க வந்துட்டாரு. போய் காலை கட்டிக்கிட்டு, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஊழியக்காரர்களை தெய்வத்துக்கு சகமமாய் நானும் மதிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து என் உடம்புல ஓடுற ரத்தமே ஊழியக்காரங்க ரத்தம் தான். ஊழியத்துல வந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு நான் வளர்ந்துருக்கேன். ஆனாலும் நான் சொல்றேன், ஊழியக்காரன் தெய்வமாக முடியாது. ஆண்டவர் ஊழியக்காரன் தான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியக்காருக்கு நான் கொடுக்க முடியாது. முதலிடம் என் ஆண்டவருக்கு, அடுத்த இடம் வேணா என் பாஸ்டருக்கு. ஆமாவா? அப்போ அவ்வளவு துக்கத்துல பாஸ்டரை பார்த்தா கூட முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்றேன். She has an understanding about whom she has to go. எனக்கு மனுஷனை பார்த்தா கொட்டிடுறேன். யாராவது பாசமா ஒரு வார்த்தை சொன்னா கொட்டிடுறேன். யாராவது கொஞ்சம் என்ன கரிசனையா பார்த்தா கொட்டிடுறேன். பெண்களுக்கு தான் இது முக்கியமா சொல்றேன். நோ, நான் கொட்ட வேண்டிய இடம் ஆண்டவர் சமூகம். உங்க மனசுல 1000 ஜெப குறிப்பு இருக்கலாம். முதல்ல ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க, அப்புறம் போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா
பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. எல்லாரும் சொல்லலாம் அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா பிதாவே இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா. ஏன் அப்பா கிட்ட நான் போறதுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே திரைச்சீலையை கிழிச்சு வழி விட்டுட்டாரு. எனக்கு மீடியேட்டர் தேவையில்ல, என்னை வழி நடத்துகிற வழிகாட்டி எனக்கு வேணும். ஆனா நான் நோக்கும் ஒரு திசை என் ஆண்டவர். என் கண்களை நான் என் ஆண்டவர் மேலதான் பதிய வைப்பேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ன சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு எனக்காக நியமித்த அந்த லக்கை நோக்கி என் பாதையை நான் போவேன் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டு. ஆனா நேரா போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஏலி வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ குடிச்சிருக்கிறியா? பைபிள்ல நம்ம படிக்கும் பொழுது அதனோட வீரியம் நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் குடிச்சிருப்ப, எப்பொழுதும் குடியை விட்டு நீ எந்திரிப்ப. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, குடிகாரங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? மிஸ்டர் ட்ரங்கார்ட் கைண்ட்லி கெட் லாஸ்ட் அப்படியா சொல்லுவோம்? எல்லா கலாச்சாரத்திலையும் பெண்கள் குடிக்கிறாங்க, நம்ம குடிக்க மாட்டோம். நம்ம கலாச்சாரத்திலையும் குடிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை குடிச்சிருந்தா நம்மளே மதிக்க மாட்டோம். வெக்கமா இல்லை உனக்கு? கேட்போமா இல்லையா? பொம்பளைங்க மானத்தை வாங்குறதுக்கே பிறந்திருக்கிறியான்னு கேட்போம். அது பண்டிகை காலம். பெண்கள் குடிக்கிறது அப்போ வழக்கத்தில் இருந்தது. உயர்குல பெண்களும் குடிப்பாங்க, ரொம்ப தாழ்குல பெண்களும் குடிப்பாங்க. கொஞ்சம் மிடில் இருக்கிறவங்க தான் குடிக்க மாட்டாங்க. அப்ப குடிகாரியை எப்படி விரட்டி இருப்பாரு? கேவலமா சொல்லி இருப்பார். டமா அங்க ஆண் ஆட்டம் குடிச்சது பத்தலையா, இங்க வந்து என்ன கத்திட்டு கிடக்குற? எவ்வளவு நேரம் இப்படி வெறிச்சிருப்ப? ஏதுவா, எனக்கு இதுக்கு மேல கேவலமா திட்ட தெரியல. ரொம்ப கீழ்த்தரமா, கண்டிப்பா மரியாதை இல்லாம ஹியூமிலியேட்டடா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மள ஒருத்தர் அவமரியாதை பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கழுத்து நெரிச்சு கொண்டுலான் இருக்கும். நான் ஓப்பனா பேசுறேனே. பைபிள் இப்படி படிக்கும் போது எப்பொழுது தெரிய இருந்திருப்பாய் அப்படி படிக்கிறோம். ஆனா இல்ல, அந்த மாதிரியே இருந்திருக்காது. அது வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மட்டமா இருந்திருக்கும். அந்த ராகத்துல அந்த ஸ்லாங்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை சகிச்சுக்கிட்டு, அப்படி அல்ல என் ஆண்டவரே, என்ன பேலியாளின் மகளா நினைக்காதீங்க, மதுவாகில. ஏன்னா அவமானம், நிந்த, ஹியூமிலியேஷன், ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு சகிச்சு அந்த இருதயம் அப்படியே பக்குவப்பட்டு போச்சு. இதுக்கு மேல அவமானம் என்ன இருக்கு? இதுக்கு மேல நிந்த என்ன இருக்கு? சிலுவையிலே என் ஆண்டவர் சகித்த நிந்தைக்கு ஈக்குவலான நிந்தை அது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார், நிந்தையை சகிச்சார், அவமானத்தை சகிச்சார், குற்றவாளியோட குற்றவாளியா நிக்கிறாரு. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். நான் என்னன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் செஞ்சேன். this is what I am. சொன்ன உடனே yes, this is my mistake. yes, I accept. I am sorry சொல்லுவோமா? முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க பார்ப்போம். அப்படி எல்லாம் இல்லை, நான் வேற மாதிரி நினைச்சு செஞ்சேன். அது
செஞ்ச தப்ப சொன்னாலே அவ்வளவு கோபம் வரும். இதுல செய்யாத தப்ப சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்தை வச்சு கொண்டுலான்னு கோபம் வரும். ஒரு பாவமும் செய்யாத என் ஆண்டவர் சிலுவையில கள்ளனோடு கள்ளனாய், துன்மார்க்கனோடு துன்மார்க்கனாய், பொல்லாதவனோடு பொல்லாதவனாய் தொங்க வைக்கப்பட்டு நிந்திக்கப்படும் பொழுது எவ்வளோ வேதனையை சகிச்சிருப்பார். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி மறுபடியும் இந்த கதை, இந்த சம்பவத்துக்குள்ள நான் வருகிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள், கிறிஸ்துவினுடைய மரணத்தில் பங்கு கொண்டவர்கள் நிறைய பேர். மல்கூஸ், பரபாஸ், சிரேனே ஊர் சீமோன், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், நூற்றுக்கு அதிபதி, இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா கிறிஸ்துவோட மரணத்துல பங்கு பெற்றவர்கள். அதுல பரபாஸ், பரபாஸ் தெரியுமா உங்களுக்கு? அவன் தான் சிலுவையில் அறையப்படணும். பரபாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தகப்பனின் மகன். என்னமா? நம்ம பாஷையில சொன்னா அப்பன் மகனே, உங்க அப்பன் மகனே. இந்த பேரு உங்களுக்கு எப்படி தோணுது? சிரிப்பு வருது இல்ல? ஆட்டோ சங்கர், முட்டை ரவி, சந்தன கடத்தல் வீரப்பன். ஏன்? அவர்களுடைய அந்த என்ன சொல்றது, நட்டோரியஸ் பிஹேவியருக்காக ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்படும். அப்ப மகன் பேர் வச்சிருந்தா அப்ப எத்தனை அடி பாஞ்சிருப்பாரு? அவர் 8 பாடி இருப்பாரு, தலைவர் 16 அடி பாஞ்சிருப்பாரு. அதனாலதான் உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிற அப்பன் மகனேன்னு பேரு. இவர் பொல்லாத ரவுடி, உடம்புல ஓடுறதே ரவுடி ரத்தம், பரம்பரை பரம்பரை ரவுடி. மூஞ்சு கிஞ்செல்லாம் அப்படியே வெட்டுங்கிட்டுமா பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ரக்கடா இருந்திருப்பாரு. யாரு? பரபாஸ் வந்து நிக்கிறாரு. நான் தான் இப்போ யாரை விடுதலை ஆக்குவாங்க? என்ன கண்டிப்பா விடுதலை ஆக்க மாட்டாங்க. இப்போ கேட்பாரு பிலாத்து, உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும்? யாரை சிலுவையில ஏற்ற வேண்டும்? கண்ணே திறந்திருக்க மாட்டாரு. எல்லாரும் கத்த போறாங்க, பாரா பாஸ், பாரா பாஸ். இல்ல, காதுல வேற மாதிரி கேக்குது. என்ன கேக்குது? ஏசு, ஏசு. என்ன என் காதுல வேற மாதிரி கேக்குது? வெயிட் a while, wait a while, let me hear. இயேசுவை அறையும், இயேசுவை அறையும். யாரை விடுதலை பண்ணணும்? பரபாஸ், பரபாஸ். இவர் மனசுல நினைச்சிருப்பாரு, நான் தான் பெரிய ரவுடின்னு நினைச்சேன், என்னை விட மகா பெரிய ரவுடியா இருப்பாரோ. எவன்டா அவன்? நான் பார்க்கட்டும். பார்த்தா ரத்தத்தோட வீக்கத்தோட அழகான முகம், அந்த கேடடைந்து நிக்கிறார். பார்த்தா ரவுடி மாதிரி இல்ல, ஆனா இத்தனை ஜனங்களும் சொல்றாங்கன்னா உண்மையாவே பெரிய ரவுடியா இருந்திருப்பாரோ. தெரிஞ்சிருந்தா இவரு கூட கை கோத்து இன்னும் 4 கொலை பண்ணி இருப்பனே, இன்னும் நிறைய கிரிமினல்ல இவரு கூட நான் கை கோத்து இருப்பனே. தெரியாம போயிருச்சே. பரபாஸ்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு, என்னை விட பெரிய ரவுடியோ, அவன் என்ன பண்ணியிருக்கான்? பெரிய ஸ்மக்லரா? இல்ல பெரிய பெரிய என்னை விட பயங்கரமான குற்றங்களை செய்த மனுஷனா? I just want to know. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்க மாட்டான். ரவுடி எப்படி பேசுவான் எனக்கு ரொம்ப தெரியல. என்னை விட பெரிய அப்பாடக்கரா நீயே, அப்படி என்னத்தை நீ கிழிச்ச சொல்லு பாப்போம். எங்க அப்பா யாரு தெரியுமா? அவ்வளவு பெரிய ரவுடி, அவரை விட பெரிய ரவுடி. என் கீழே இன்னும் 4 குரூப் இருக்கு தெரியுமா? நீ அப்படி என்னத்தப்பா செஞ்சிட்ட? பதில் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, அப்படி பெரிய ரவுடியா அவரு? அப்படிலாம் இல்லப்பா. எத்தனை கொலை பண்ணி இருப்பார்? கொலையெல்லாம் செய்யலப்பா, அந்த கையில அவரு நோயாளியை சுகப்படுத்தினாருப்பா. எத்தனை கடை அடிச்சு ஐயோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருப்பா. அவரு ஜீவன் இல்லாதவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாருப்பா. இவரை கொலை பண்ண வந்த மல்கூஸ் காதை அதவனுக்கு கூட புது காதை வச்சு அனுப்புனாருப்பா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்புறம் எதுக்குடா அவரை போய் சிலுவையில் அடிக்கிறீங்க? அது வரைக்கும் முழு ஜனங்களும் பரபாசை எப்படி தெரியுமா பார்த்திருப்பாங்க? ரவுடி, கொலைகாரன், சைக்கோ. என்ன சைக்கோ? மனசாட்சியே இல்லாதவன், மிருகம். அவனுக்கு அறிவே கிடையாது. இப்போ நிற்கிற
இருக்கிற பரபாசோட மைண்ட் செட்ல என்ன தெரியுமா தோணி இருக்கும்? நீங்க எல்லாம் கிறுக்குங்களா, நீங்கெல்லாம் பைத்தியமாடா, நன்மை செஞ்சவரை சிலுவையில் அறையிறீங்களே, உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? சிலுவைக்கு போவே இல்லை, கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல இவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, மற்றவர்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. மற்றவர்கள் பைத்தியங்களை போல இந்த பைத்தியத்துக்கு தெரிகிறார்கள், இவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் மற்றவங்க இவனுக்கு வச்ச பேரு அப்பம் மகன், கொலகாரன், கிறுக்கன், சைக்கோ. அந்த சைக்கோக்கு இப்ப கண்ணு திறக்குது, எல்லாரும் பைத்தியமா தெரியுறாங்க. நடந்து நடந்து நன்மை செய்த பாதங்களில் ஆடிகள் ஏற்றி எனக்காகவே காலமெல்லாம் என்னை சுமந்த தோள்களிலே சிலுவையை சுமந்தீர் எனக்காகவே. இவனுக்கு மனசு என்னமோ பண்ணுது. என்னப்பா, நான் எவ்வளவு மோசமானவன், எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கிறேன், எத்தனை ஜீவனுக்கு எடுத்திருக்கிறேன், எத்தனை பேர் வாழ்க்கையில மண்ணெள்ளி போட்டிருக்கிறேன். நான் தான் அந்த சிலுவை மரத்துல ஏறுவதற்கு தகுதியானவன். ஆனா எனக்கு பதில் ஏத்துறீங்களே, ஒரு பாவம் அறியாத பரிசுத்த ஆட்டுக்குட்டிப்பா. எப்படிடா உங்களுக்கு மனசு வருது, எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? பின்னாடி 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 போய் ரட்சிக்கப்பட்டு சிசிலியா பட்டணத்துல போய் ரத்த சாட்சியாக மரித்து அவருடைய கல்லறை சிசிலியா பட்டணத்துல இருக்கிறது. ஓ, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பர் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாருமே இல்லப்பா. என் அப்பா மாதிரி யாராவது உண்டா? நான் நினைச்சு பாக்குறேன், பரபாசி இடத்துல நான் நின்று இருந்தா கதறினே பின்னாடி போயிருப்பேன், ஓடி இருப்பேன். வேணாப்பா, அந்த சிலுவைக்கு நீங்க தகுதியே இல்லப்பா. எவ்வளவு குமுறுனானோ தெரியல, ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லல. அந்த மனசுக்குள்ளேயே அவன் சிந்திச்சு 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 ரட்சிக்கப்பட்டான். அண்ணாள் கிட்ட இருந்து என்னமோ பரபாசம் வந்துட்டாரு, சரி இருக்கட்டும், திருப்பியும் போலாம் அண்ணாள் கிட்ட. மனோ துக்கம், வேதனை. இந்த அண்ணாள் குமுறி கொண்டு ஆண்டவர் போக வேண்டியவர் இடத்துல முதல்ல போறாங்க. ரெண்டாவது, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்களுக்கு மலடின்ற பேரை சகிச்சுக்க முடியல, இவங்களுக்கு பிள்ளை வேணும். அந்த பிள்ளை பிறந்தாலும் உடனே கொண்டு வந்து எங்க கொடுத்துருவாங்களாமா? ஆலயத்துல. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு பிள்ளை? மலடின்ற பேரு நீங்கன்னா போதும், அவங்களுக்கு அது ஒண்ணுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க? சரி, மலடின்ற பேரு நீங்கன்னா போதும், அது பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நீங்கும், ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் நீங்கும். அங்க ஏன் எனக்கு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்கறாங்க? எல்லா அம்மாங்களுக்கும் வயிற்றுல இருக்கும்போது என்ன குழந்தை தான் வேணும்? நான் கேட்கிறேன், பையன் குழந்தைக்கு 2 கொம்பா இருக்கு, இல்ல பொண்ணு குழந்தை பிறந்தா வேணான்னு வீசிட போறோமா? அதுவும் இல்ல. ஆனா என்ன வேணும்? எனக்கு என்ன குழந்தை தான் வேணும்? ஒருவேளை பொண்ணா பிறந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், நாங்க உழுந்து உழுந்து ஜாம் பண்ணுவோம், போனே வராது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆயிற்று. என்ன ஆயிற்று? நாங்களா பண்ணா பிறந்துச்சு பாஸ்டர். என்ன குழந்தை? பம்பல பிள்ளை. இதே பையன் பிறந்தா 10 நிமிஷத்துல கால் வரும், பாஸ்டர் ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார், யோசேப்பை கொடுத்தார், அவரை கொடுத்தார், யோவானை கொடுத்தார், மொத்த சீசனம் வந்துருவாங்க. சந்தோஷம். ஆண்டவர் எது கொடுத்தாலும் சந்தோஷம்ன்றதுதான் சரியான வாழ்க்கை. பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை சொல்றேன், உங்களை ஆண்டவர் ரொம்ப நம்புறதுனால தான் உங்களுக்கு பெண் பிள்ளை கொடுத்திருக்கிறார். அது பாக்கியம். ஹல்லேலூயா. அப்ப
அப்போ இந்த அம்மாக்கும் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பேஸ்டு ஒரு 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 டிசையர் எப்படி வந்துச்சு? பிள்ளை இல்லாதவங்க எந்த பிள்ளை கெடுத்தாலும் சரின்னு சொல்லணும் தானே. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். ஏன்னா இவங்க இவருடைய 40 தலைமுறைகளுக்கு முன்பாக, எல்கானாவுடைய 40 தலைமுறைகளுக்கு முன்பாக கோராகின் புத்திரர் பூமியில விழுங்கி போடப்பட்டாங்கல்ல, அதுல மிச்சம் உள்ள சந்ததி இவர்கள். நீங்க இனி ஆசாரிய ஊழியம் செய்யவே கூடாதுன்னு ஆண்டவரால சபிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட சந்ததியில வந்தவள் இந்த அன்னாள். எல்கானா ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, பலிபீடத்துக்கு போக முடியாது, பலி செலுத்த முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனா என்னெல்லாம் செய்வாங்க எதையுமே செய்ய முடியாது. ஒரு விசுவாசியா இருந்து பரலோகத்துக்கு போலாம். இந்த அம்மா மனசுல பொம்பளை பிள்ளை அன்னைக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, ஒரு ஆண் பிள்ளைய பெற்றாதான் இழந்த இந்த அனந்த பாக்கியத்துல அவன் வருவான் அப்படிங்கிற ஒரு தரிசனம். ஏதோ பிள்ளை பெற்றேன், மலடின்ற பேரு போனா போதும், ஆடு மாடு தான் குட்டி போடுது, நானும் ஒரு குட்டி போடுறேன், அப்படி இல்லை. She has a vision. அந்த தரிசன ஜெபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பெத்தாங்க பாரு ஒரு புள்ள, அவனுடைய பெயர் தான் முதல் பெயர் சபா மட்டும் நம்ம மேப்ல பார்த்தோம்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. அல்லேலூயா. அப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து எத்தனை வயசுல கொண்டு போய் விட்டாங்க? பால் மறந்த பின்பு. யூத பெண்கள் 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. 5 வயசுன்னு வச்சுக்கோங்க. 5 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? கொண்டு போய் ஆலயத்துல விட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு உனக்கு எதுக்கு இந்த காலம் போன கடைசியில் ஆம்பளை புள்ள, உனக்கு தான் சின்ன உன் தங்கச்சி அத்தனை புள்ள பெற்றிருக்காருல, அதை பிள்ளையா நினைச்சிட்டு வளர்த்துக்க வேண்டியதானே சொல்லியிருப்பாரா? இல்ல பாஸ்டர், அதுக்காக இல்ல பாஸ்டர், நீங்க கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு தெரியும்ல நான் கோராகு சந்ததியை சேர்ந்தவனு, இது வரைக்கும் ஆசாரிய ஊழியம் நாங்க செய்யல, இப்ப எனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் அந்த ஊழியம் செஞ்சான்னா எனக்கு அந்த சாபம் நீங்கும்ல. இவருக்கு சரித்திரம் தெரியும். ஆண்டவருக்கு விரோதமா பேசுற நீ அப்பால, உங்களெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, நீங்க எந்த ஜென்மத்திலையும் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, இப்படி நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. இந்த அம்மா போவே இல்லை, நேரம் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. பாஸ்டர் குடிச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினேன். என்ன விண்ணப்பம்னே கேட்கல. ஏலி என்ன சொல்றாரு? ஜெபத்தின்படி உனக்கு ஆக கடவுது. என்ன ஜெபம் தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சொல்ல வேண்டியவரிடத்துல சொல்ல வேண்டியதை மட்டும் சொன்னாங்க, மத்த எல்லார்கிட்டையும் மேடம் எடிட் பண்ணிட்டாங்க சூப்பரா. ஏன் தெரியுமா? அவளுடைய தரிசனம் அவளுக்கும் ஆண்டவருக்கும் ஆனது. அந்த தரிசனத்துல she doesn't want to include any human being. That is the real Christian relationship between God and man. ஆண்கள் கூட பரவாயில்ல, பெண்களை கேட்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் ரகசியம் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? டமார்டி எவரிவர டமர டமர நோ, எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் ரகசியம் இருக்கணும். அதுதான் நான் ஆண்டவர் கொடுக்கிற முதலிடம். யாரை பார்த்தாலும் உளறி கொட்டக்கூடாது. மரியாள் தன் இருதயத்துல வைத்தாள், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஆமாவா? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பாதை. சரி, ரைட். இவருக்கும் தெரியாது என்ன நோக்கத்துக்காக பெத்த பிள்ளைய கொண்டாந்து இந்த அம்மா இங்க விட்டுட்டான்னு. ஏலிக்கு அந்த தரிசனம் தெரியாது. கணவர்கிட்ட சொல்லிட்டு இந்த அம்மாக்கு ஒரே நோக்கம், பொண்ணா பிறந்தா கண்டிப்பா ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, பையன் கேட்ட மாதிரியே பையன் கிடைச்சிச்சு, எல்லாம் சோறு ஊட்டணும், கையை பிடிச்சி நடக்கணும், எந்த ஆசையும் இல்லை, ஒரே ஒரு தரிசனத்துக்காக பிள்ளைய கொண்டாந்து விட்டாங்க. அது சரி, இந்த அம்மாக்கு தான் புள்ள ஆசாரியன் ஆகணும். எத்தனை வயசுலயே? 5 வயசுலயே. எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? நாம ஒத்துப்போமா? குட்டி பையன் பிரசங்கம் பண்ணா, ஐய குட்டி தம்பி சமத்து அழகா இருக்கிற, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆமாவா?
இவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது ஆசாரியனாக அங்கீகரிக்கப்பட்டது எப்படி? ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன், திரைச்சீலையை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளவு கெட்டி திரைச்சீலை, அது உள்ள என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் பேசிப்பாங்க, சமூக தப்பா இருக்குமாமா, விளக்கு இருக்குமாமா, கோல் இருக்கும், வேறு இருக்காது, ஆனா துளுத்து இருக்குமாமா, உடன்படிக்கை பெட்டி இருக்குமாமா, அப்படியே தங்கத்துல செஞ்சிருக்குமாமா, மேல கேருபீன் அப்படியே ரெக்கைய மூடிக்கிட்டு இருக்குமாமா, அப்படி ஜொலிக்குமாமா. அப்படியா? இப்படி தொட்டா செத்து போயிருவோமா? அப்புறம் எப்படி தூக்குறது? இங்க ஒரு வளையம், இங்க ஒரு வளையம், இங்க ஒரு வளையம், 4 வளையம். அதுக்குள்ள ஒரு கம்பிய கட்டைய பாய்த்து அந்த கட்டைய தோல்ல வைத்து இப்படி கூட கைப்படாம தூக்கிட்டு போவாங்களாம். தொட்டா என்னாகும்? தொட்டா மர்கையா செத்து போக வேண்டியதான். ஆமா, these are all curious things about the place of holy. குட்டி பிள்ளைங்க எப்பவுமே ரொம்ப கியூரியஸ் கேட்டா இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? எதை செய்யாதன்றமோ அதைத்தான் செய்வாங்க, எங்க போகாதன்றமோ அங்கத்தான் போவாங்க. இந்த மாதிரி கியூரியஸான விஷயம்லாம் ரொம்ப காது ஷார்ப் ஆயிடும். நல்லா கதை கேட்டிருப்பாரு. யாரு? சாமுவேல். பண்டிகை நாள் வந்துருச்சு. அதே மாதிரி பிரகாரம் எல்லாம் பரிசுத்த ஸ்தலம் எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் எங்க தான் படுக்க முடியும்? பிரகாரத்துல தான் படுக்க முடியும். எல்லாரும் படுத்தாச்சு. ஏலி தாத்தா பக்கத்துல டவுசர் போட்டுன்னு குட்டியா சாமுவேலு. இந்த கியூரியஸ் கேட்டுக்கு தூக்கம் வரல. அது உள்ள என்ன இருக்கும்? எப்படியாச்சு எட்டி நண்டு மாதிரி ஊந்து அப்படியே சின்ன உருவம்ல, அப்படியே அந்த திரைச்சியில இருந்த கேப்ல பூந்து புழு மாதிரி உள்ள போயிடுச்சு. அந்த தாயினுடைய ஜெபம் ஏற்கனவே அவனை பிரதான ஆசாரியனுடைய ஸ்தலத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தம், பாவமறியாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் அவன் அங்க சாகல. ஒவ்வொன்னையா தொட்டு 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 தொட்டு, யாருமே போக முடியாது. நான் எப்படி இதுக்குள்ள போனேன்? எல்லாத்தையும் பாக்குறான். பசி தாங்க முடியாம பண்ணுக்குன்னு பிச்சு தின்னானோ தெரியல, குட்டி பையன்ல. everything was going on and on and on. விடிஞ்சே போச்சு. நான் நடந்ததை என்னோட கற்பனையில சொல்றேன், ஆனா இதுதான் நடந்தது. நான் கற்பனையா அப்படி சொல்றேன். விடிஞ்சு ஏலி தாத்தா திரும்பி பார்த்தா குட்டி பையனை காணோம். டேய் வாண்டு, எங்கடா போன? ஹீரோ என்ட்ரி கொடுக்கிற மாதிரி தலைவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து இங்க இருக்கேன்னு வர்றாரு. அதுக்குள்ள போனா எல்லாரும் இவன் எப்படி சாகல? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அவன் சிறு பிள்ளையா இருந்தாலும் தேவனால் அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தள்ளப்பட்ட சபிக்கப்பட்ட சந்ததியா இருந்தாலும் அவன் தெய்வத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டான். 40 தலைமுறை சாபங்களை உடைத்தெறிந்தது ஒரு தாயின் ஜெபம். சிறு பிள்ளை 30-40 வயது ஆகாம அவனை ஆண் மகனாவே மதிக்க மாட்டாங்க. ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. சிறு பிள்ளையிலேயே அந்த ஜெபமும் தரிசனமும் எல்லாராலும் அவனை அங்கீகரிக்க வைத்தது. ஜெபத்தினுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முழங்காலுடைய பவர் தலைமுறை தலைமுறை சாபங்களை உடைத்தெறியத்தக்கதான வல்லமை. It has a dynamic power. தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபிக்கிறது ஒரு வரமா? ரொம்ப நேரம் என்னால முழங்கால நிக்க முடியும்னா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாராலையும் ரொம்ப நேரம் நிக்கலாம் முடியாது. எந்த பலிபீடத்துல நின்று பிரசங்கம் பண்றது ஊழியம் இல்ல. முழங்கால் படிக்கிறீங்களா, அது அதை விட பெரிய ஊழியம். அது அது எத்தனையோ சாபங்களை உடைக்கிற வல்லமை அந்த ஜெபத்துக்கு இருக்கு. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தெரியுமா? ஒரு தாயின் ஒரு ஜெபம், அந்த ஜெபம் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல. சீக்ரெட் ஆண்டவருக்கும் எனக்கும். எனக்கு அப்பா கொடுத்துட்டாரு, நான் எப்ப வேணாலும் அப்பாவை கிட்டி சேரலாம். அடுத்து அந்த ஜெபத்துக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அது சாதாரண தரிசனம் இல்ல. 40 ஆண்டுகள் தலைமுறை தலைமுறையாக கழுத்துக்கு மேலிருந்த நுகத்தடியை உடைத்து எரிகிறதான ஒரு வல்லமை பொருந்திய ஜெபம்.
எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட சாபத்துல நம்ம இருக்கிறோம், எப்பேற்பட்ட வேதனையில இருக்கிறோம். காலங்காலமா எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனிய போல தலை வணங்கி இருக்கிறதா? நுகத்தடி என்ன தெரியுமா? Do you know what is நுகத்தடி? கழுத்துக்கு மேல இருக்கும். நிமிரணும்னு நினைச்சா கூட நிமிர முடியாது. நிமிர்ந்து மேல பார்க்கலாம் நினைச்சா பார்க்க முடியாது. கூனி 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 நாளடைவில் குனிஞ்சு போயிடும். சிலுவை சுமக்கிற அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவனுடைய சிலுவையை ஒருத்தர் சுமந்தாருன்னு சொன்னேன். யார் அவரு? சிரேனே ஊர் சீமோன். அவரை பத்தி எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். சிரேனே ஊர் சீமோன் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். என்னவா? அவர் ஆசையெல்லாம் சுமக்கல. அவருடைய ஹிஸ்டரி தெரியுமா? பிறப்பால ஒரு யூதன். அவங்க வந்து காலங்காலமா போய் சிரேனேன்ற பட்டணத்துல தங்கிட்டாங்க. ரொம்ப காலமா அங்க தங்கினதுனால அந்த ஊருக்காரங்க மாதிரி மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து born and brought up Indian. 40 வயசு வரைக்கும் இங்க ஊறிட்டேன். ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, திடீர்னு என்னை கொண்டு அமெரிக்கால போட்டாங்கன்னு வைங்க. 30 வருஷம் வந்து கழிச்சு இது பேரு சோறா, இது என்ன குழம்பு, உங்க பேரு மல்லிகாவா அப்படின்னு பேசுவோம். ஏன்? பல வருடங்கள் தாண்டும் பொழுது பாஷை மாறிடும். நம்மெல்லாம் இந்தியன்ஸ், இதுதான் நம்ம கலர், பிரவுன் கலர், அழகான கலர். நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு மெலனினை சுரக்கிறதுனால இந்த கலர், அதை யூவி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த கலர். வெளி தேசத்துக்கு போயிட்டோம்னா அந்த கால சீதோஷணத்துக்கு அவ்வளோ மெலனின் தேவைப்படாது. அப்போ பாடி தானா ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ காலப்போக்கில் நம்ம கொஞ்சம் கலர் ஆயிடுவோம். நிறைய பேருக்கு கண்ணில் லைட் எரியுது. நமக்கு எப்போ இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு தானே ஆசைப்படுவோம். ஆண்டவர் மட்டும் நம்மளை பார்த்து நீ எந்த கலர் நீ பிறக்கணும்னா அமெரிக்கன் மாதிரி நீ எல்லாரும் கேட்டிருப்போம். அதுதானே நம்ம புத்தி. அப்போ பிறப்பு யூதர்கள் எப்படின்னா ரொம்ப அழகானவர்கள், நல்ல நிறம், நல்ல தோற்றம், மெலிந்த தேகம், ரொம்ப சர்வ லட்சணம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த உலக அழகி போட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் சிமெட்ரிக்கல் ஃபேஸ் சொல்லுவாங்க. அப்புறம் சரீரம் வந்து 38, 24, 38 பெண்களுக்கு, அந்த மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு. அவங்களுடைய தோள் பட்டைகள், அவங்களுடைய 6 பேக்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்படித்தான் இருக்கணும்ன்ற அந்த அம்சமான சரீர அமைப்பு, முகத்தோற்றம் யூதர்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு அந்த அளவு இருக்காது. ஆப்பிரிக்கர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படின்னா ரொம்ப கருப்பா இருப்பாங்க, மூக்கை விட வாய் கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்கும். அந்த முக அமைப்பு வந்து அவ்வளவு வசீகரமா இருக்காது. யூத குலத்தை சேர்ந்த சீமோன் காலங்காலமாக போய் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டாரு. அப்ப எப்படி ஆயிட்டாரு? அவங்கள மாதிரி ஆயிட்டாரு. ஆமா தானே? அவங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப யூதனை போல இல்லாம ஹைட் அண்ட் வெயிட்டா, பருத்த தோள்களோட, பெரிய உருவமா, வாட்ட சாட்டமா இருக்கிறாரு. அவர் எட்டி பார்க்கிறாரு. ஹே, வாட்ஸ் கோயிங் ஆன்? யாரையோ அடிக்கிறாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை அடிச்சு சிலுவையில எடுத்து கொண்டு போறாங்க. ஏறுகிறார், மலையில ஏறி போறாரு. எப்படி? 150 கிலோ எடை கொண்ட சிலுவை தோளுல. அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். சிலுவை சுமந்த உருவம் கற்பனை பண்ணி பாருங்க. அடி வாங்கி ரத்தம், முதுகெல்லாம் உழுந்த நிலம் போல ரத்த கரைகளும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் சதைகளும் அந்த சிலுவை மரத்துல பட்டு இருக்குமா? அதை தொடுவோமா நம்ம? எட்டி பார்க்கிறாரு சீமோன். Nobody can identify Simon as a Jewish man. ஏன்னா பரம்பரையா ஆப்பிரிக்கால இருந்து ஆப்பிரிக்காக்கார மாதிரியே கலரும் தோற்றமும் உருவமும் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து 75 கிலோ எடையுள்ள 6 அடி உயரமுள்ள மனிதனாய் வாழ்ந்ததாக சரித்திரம். 6 அடி உயரம் மனுஷன் 75 கிலோனா ஒல்லியா இருந்திருப்பாரு. ஒல்லியான தேகம் கொண்ட மனுஷன் 75 கிலோ உடம்பு, அவரை மாதிரி 2 மடங்கு வெயிட்ட
தோல்ல தூக்கிட்டு அசிங்கமான ரத்தம், அழகில்லாம, டீசன்சி இல்லாம பரிதாபமா சுமந்து கொண்டு போகிறார். இதை வேடிக்கை யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்? இப்போ இவரால் சுமக்க முடியல. உடனே இவரை விட ஒரு பெட்டர் பிசிக் தான் அதை சுமக்கணும்னு நினைக்கிறாங்க. இவரை விட கொஞ்சம் பலசாலி. சுத்தி முத்தி பார்த்தா அங்க வாட்ட சாட்டமா ஒருத்தர் நிக்கிறாரு. பலவந்தம் பண்ணினார்கள்னா எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? தம்பி இங்க வா, அந்த சிலுவை. நானா வரமாட்டேன், வாடா. கழுத்தை புடிச்சு தள்ளி அந்த சிலுவையை அவன் மேல வச்சிருப்பாங்க. வச்சப்போ சீமோன் அவ்வளவு உயரமும் வாட்ட சாட்டமான தோள்களை கொண்டவரா இருந்தாலும் சிலுவையை தோல்ல வச்சா எவ்வளவு உயரமான உடம்பு முன்னோக்கி குனியுது. இவன் திட்டி இருப்பான், நான் உடம்ப வளர்த்தது இதை சுமக்கிறதுக்கா? எங்க அம்மா இதுக்கா காலையில என்ன இட்லி சாப்பிட வச்சு அனுப்புச்சு? நான் பாட்டுக்கு போய் தொலைஞ்சிருப்பேன், எதுக்கு இங்க வேடிக்கை பார்க்க வந்தனோ? திட்டுன்னு திட்டி இருப்பான். திட்டி முடிச்சிட்டு சிலுவை எப்படி வச்சு குனிஞ்சா கண்ணுக்கு முன்னாடி கிறிஸ்துவனுடைய பாத சுவடுகள் தான் தெரியுது, பாதம் தான் தெரியுது. அடுத்து யாரை திட்டிருப்பான்? ஆண்டவரை திட்டிருப்பான். என்ன திட்டிருப்பாரு? நீ என்ன பாவம் செஞ்சு தொலைஞ்சியோ? நீ சுமக்க வேண்டியதை நான் எதுக்கு சுமக்கணும்? எனக்கு இது தேவையா? நீ பண்ண பாவத்துக்கு நீ சுமந்து தொலை. என்னோட பிரச்சனையை உன் பிரச்சனையை எதுக்கு என் தலையில வைக்கிற? நீ ஒரு சபிக்கப்பட்டன, உன் சாபத்தை என் தலை மேல வச்சியா? திட்டிக்கொண்டே இருந்திருப்பான். ஆண்டவருக்கு அதெல்லாம் பழகி போச்சு. ஏச்சு பேச்செல்லாம் பழகி போச்சு. உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் சிலுவை இறக்கின பிறகு ரட்சிக்கப்பட்டு திருப்பியும் சிரேனேவுக்கு போய் ரத்த சாட்சியாக மரிச்சிட்டார். அவங்க அம்மா அப்பா எபிரேய அம்மாவும் தங்க சகோதரரும் எபிரேய பட்டணத்துக்கு வந்து பவுல் வரும்போது அவருக்கு சமைச்சு கொடுத்தது சிரேனே சீமோனுடைய அம்மா. பவுலடியாருக்கு பரிமாறினது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவராகிலும் அவருடைய அன்பை ருசியாமல் போகவே இல்லை. அவருக்கு ஊழியம் செய்வதற்கென்று தங்களை நியமித்துக் கொள்ளாமல் தங்க வாழ்க்கையை முடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக செய்கிற முதல் ஊழியம் என்னுடைய ஜெபம். உங்களுக்குள்ளெல்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க தூக்கத்தை வேலையை விட்டுட்டு இங்க யாரும் வந்திருக்க மாட்டீங்க. உங்க முழங்காலுக்கு டைனமிக் பவர் இருக்கு. நம்புறீங்களா? எழுந்து நிற்கலாம் இருக்கிற இடங்கள்ல. ஏற்கனவே உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினிய ஆண்டவர் இன்னைக்கு கொளுத்தி போட போகிறார். அது பற்றி எரியும். We'll go to the minor scale. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. இந்த பாடல் வரிகளை நான் பாட போறேன். இன்னும் 3 செகண்ட் தான் இருக்கு. அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கணும். எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதுல அது ஒரு சின்ன ஸ்பார்க். ஆண்டவர் அதுல அபிஷேக எண்ணெயை ஊற்ற போறாரு. அது கொழுந்து விட்டு எரியணும். காட்டு தீ போல எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப மேகத்தை ஆண்டவர் ஊற்றணும். அது அவியாத அக்கினியாய் வருகை பரியந்தம் இல்லைன்னா மரண பரியந்தம் எனக்குள்ள கிரியை செய்யும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி பெற்றுக்கொள்வது போல கரத்தை, ஏதோ ஒன்று ஆண்டவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்வது போல உங்க கரத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு, அந்நிய பாஷை பெற்றவங்க என் கூட அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். மற்றவங்க எல்லாம் ஆண்டவரே என்னை அனல் மூட்டி எரிய பண்ணுங்க, நான் கொழுந்து விட்டு உமக்காக எரியணும். எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைக்கு நான் அழைக்கப்படலப்பா. என்னுடைய முழங்கால், என்னுடைய ஜெபங்கள், it has a special power, it has a special anointing, it will break the curse, it will break the yoke. I believe. நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்வீங்க. ஆசைப்படுறவங்க எல்லாம் மற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசலாமா? அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அந்நிய பாஷையிலே உனக்கு கிடைத்த
இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு ஒரு ஜெபாதி எல்லாரையும் மூடும்படி உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்வதே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றார் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றார் எல்லாரும் மேல ஒரு லேசாக்கினி, ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு ஜெபாவி மூடும்படி அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு, அனல் மூட்டி எரிய விடு. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே அந்த அக்கினிமயமான நாவுகளால் அடியாரை பட்சித்த அந்த ஆவியானவர் எங்கள் மேல இறங்க வேண்டும். ஒரு ஜெபாவியாளர் நிரப்ப வேண்டும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியாளர் நிரப்ப வேண்டும். எரேமியா மேலிருந்த அந்த கண்ணீரின் ஆவி, நதியளவு கண்ணீர் சிந்துகிற அந்த ஆவி எங்கள் மேல இறங்கட்டும், 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 இறங்கட்டும். மேல் வீட்டறையில இறங்கின அந்த அபிஷேகம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற அந்த ஆவியானுடைய அபிஷேகம், நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம், படையல்களை நெகிழ்க்கிற அபிஷேகம், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அபிதாவினுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற அந்த அபிஷேகம், கட்டுக்களை முறிக்கிற அபிஷேகம், பாதாளத்தின் திறவுகோள்களை கைகளில் உடைய தெய்வத்தினுடைய ஆவியானவர் இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும். ஓரேதோ ஷேபரபலகதுரியாந்தரகலனமோ நேரலகதோனமௌரகதோஷே. ஹல்லேலூயா.